ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் இன்றைய தினம். குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். எல்லா நாளையும் நமக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப முக்கியம். சொல்லணும், அது சின்ன வேலையா கூட இருக்கலாம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனா ரொம்ப பயனுள்ள ஒன்றாக நமக்கு அது இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. அதனால அதனாலதான் அந்த குருமார்கள் அவங்க எல்லாம் படகு மாதிரி அவங்கள வந்து சொல்லுவோம். மேல கம்பி கம்பியா இருக்கும், சூரிய ஒளி அங்க விழும். சூரிய ஒளி அங்க விழும் பொழுது பஞ்சு இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச போட்டு போய் சூரிய ஒளி விழற இடத்துல போய் போட்டு பாருங்க, அதிகாது இல்லையா? இப்ப அதேதான், அதே மித்தம், அதே சூரிய ஒளி, அதே செட்டப், அதே மித்தம், அதே சூரிய ஒளி, அதே பஞ்சு. ஆனா நடுவுல ஒரு பூத கண்ணாடி மேக்னிஃபைங் கிளாஸ் சொல்றோமே, அதை செலுத்தினா அந்த பஞ்சு பத்திக்கும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் அந்த மாதிரிதான். இத நம்மள வச்சு சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளி என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால குருவினுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம செய்தோமே ஆனால் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். அப்படி அடுத்து குரு மேல ஒரு ரெண்டு பாடல்கள் குருவை மேலே நம்ம பார்க்க போறோம்.
உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போறாங்க. பண்டரிபுரம்ங்கிற ஊர் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க பண்டரிபுரம் அப்படின்ற ஒரு ஊர். அங்க இருக்கிற சாமி பேரு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாண்டுரங்கன் தெரியுமா எல்லாருக்கும்? விட்டல் தெரியுமா? நான் பண்ற தொண்டுதாங்க சிறந்தது அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு அந்த பக்தியில இருந்து ஒரு பாயிண்ட் குறையுதுன்னு அர்த்தம். என்ன மாதிரி யாராவது பக்தி செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினைச்சாலே அதுக்கப்புறம் அந்த பக்தி நம்ம பக்கமே வராது. அப்போ நாம அதை வச்சு தான் உயர்ந்தவன், நம்மளோட ஒண்ணும் உயர்ந்தவர் இல்ல ஞானேஸ்வரங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. விட்டல் பார்த்தால் அதை மாத்தணும் கூப்பிட்டாரா, நாமதேவா இங்க வா, நீ ஊருக்கு எல்லாம் போயிட்டு வா. ஞானேஸ்வரர் எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. ஞானேஸ்வரோட கூட பிறந்தவங்க 3 பேர். எல்லாம் கடவுளோட அம்சமா, பிரம்மாவோட அம்சமா ஒரு அண்ணா, சிவபெருமானுடைய அம்சமா ஒரு சகோதரன், அம்பாளுடைய அம்சமா ஒரு சகோதரி தங்க. இவரே கிருஷ்ணரோட அம்சம். ஆக 4 பேரும் 4 தெய்வங்களோட அம்சமா பிறந்தவங்க. அதனால அவங்க எல்லாம் வெளியூர் போறாங்க. நீயும் போயிட்டு வாயேன், சும்மா ஜாலியா அவங்களோட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, தீர்த்தாடனம் சேத்திராடனம் எல்லாம் பண்ணிட்டு வா, கோவில் போயிட்டு வா, நதிகள் எல்லாம் குளிச்சுட்டு வாங்க. அவர் சொல்றாரு, ஒன்ன விட்டு நான் போறதாவது விட்டல், நான் ஒன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ போயிட்டு வாப்பா, நான் காரணமா தான் சொல்றேன். நீ எல்லாருக்கும் போயிட்டு வந்தேன்னா உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிற பத்தியா நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடயே தான் போறாராம் படகுல எல்லாம். அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா இன்னொரு பக்தர் வீட்டுக்கு, கோரா கும்பர் அப்படின்ற ஒரு பக்தர். இந்த கோரா கும்பர்ங்கிற பக்தர் யாருன்னா மண்பாண்டங்கள் எல்லாம் செய்யறவராம். மண்பாண்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மண்பாண்டங்களை செய்யற பக்தர் தான் கோரா கும்பர். அவங்க வீட்டுக்கு இவங்க எல்லாம் போறாங்க. கோரா கும்பர் வீட்டுல பஜனை சூப்பரா முடிஞ்சது. பஜனை முடிஞ்ச உடனே என்ன, இப்ப நமக்கு முடிஞ்ச உடனே என்ன இருக்குதானே பிரசாதம். பஜனை போஜனை அப்படின்னு சொன்னா சாப்பிட்டா என்ன ஆகும்? காலையில இருந்து பஜனை பண்ணிட்டு நல்ல பிரசாதத்தை வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுன்னா ஒரு மாதிரி தூக்கம் வரும். எல்லாம் ஒரு இடத்துல உட்காருவோம், சுறுசுறுப்பு இருக்காது ஆக மொத்தம். சரியா? அப்ப எல்லாம் உட்காந்து திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கோரா கும்பர் வீட்டுல. இவரை எதுக்கு அனுப்பியிருக்காருன்னு ஞானேஸ்வருக்கு தெரியும்ல, விட்டலையே கூட அனுப்பியிருக்காருன்னு ஞானேஸ்வருக்கு தெரியும். முக்தா, ஞானேஸ்வரோட தங்க சொன்ன இல்லையா, அவ பேர் முக்தா. அவ எப்படி அண்ணாவை பார்த்தாலாம், வேற ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஆக்ஷன் கொடுத்தாலும் ஆரம்பின்னு சொன்னாராம். கோரா கும்பர்கிட்ட கேட்கறான், அண்ணா அங்க அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களே, அது எப்படி பண்றீங்க, நீங்க எதை வச்சு பண்றீங்க? அவர் சொல்றாரு, கையில களிமண் எடுத்துக்கோ, கையால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுட்ட விட்டு ஷேக் பண்ணி அது என்னவா வேணுமோ, பானைனா பானை, ஓடுனா ஓடு, என்ன வேணுமோ அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை காய வைக்கணும். காய வைக்கும் பொழுது அது காஞ்சிருச்சான்னு எப்படி செக் பண்ணுவோம்னா, டாப்பின்னு ஒரு குச்சி, மராட்டில அதுக்கு பேரு டாப்பின்னு பேரு, குச்சி. அந்த குச்சியால அந்த பானை அடிச்சு பார்ப்போம். டம்னு சத்தம் கேட்டதுன்னா பக்குவம் ஆயிருக்குன்னு அர்த்தம். சொத்து சத்தம் கேட்டா இன்னும் காயணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. உடனே முக்கா சொல்ற, அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இறைவனுடைய ஒரு சிருஷ்டி கூட இப்படித்தானே, இறைவன் நம்மை படைப்பதும் இப்படித்தானே, அவர் சக்கரத்தை வச்சு நம்மளை படைக்கிறாரு. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைக்கிறாரு இல்லையா, என் முகம் மாதிரி ஒரு முகம் இருக்காது. கரெக்டா? ஒருத்தரை பருமனா படிக்கிறாரு, ஒருத்தர் ஒல்லியா படிக்கிறாரு, ஒருத்தரை குட்டையா படிக்கிறாரு, ஒருத்தரை நெட்டையா படிக்கிறாரு, ஒருத்தரை யானையா படிக்கிறாரு, ஒருத்தர் மனுஷனா இருக்காரு, ஒருத்தனை எறும்பா இருக்கு, ஒண்ணு கொசுவா இருக்கு இல்லையா? ஆனா விஷயம் என்னமோ ஒண்ணுதான், கையில இருக்கிற மண்ணு எப்படியோ அந்த மாதிரி ஒண்ணுதான் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது. அதை வைத்துக் கொண்டு விதவிதமான பாண்டங்களை வந்து கடவுள் அவரோட சக்தி
Thank you.